لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله محمد ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த முழு மனித சமுதாயத்தையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் தனித்தவன், எந்த விதமான இணை துணை அற்றவன், அவன் நாடினதை செய்வதற்கு சக்தியுள்ள ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறான். நிச்சயமாக சத்தியமாக வணக்கத்துக்கு தகுதியானவன் அந்த அல்லாஹ் மாத்திரம்தான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரு மனிதன் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அந்த மனிதன் அல்லாஹ்க்கு வழிபடுறதாக இருந்தா முதலாவது அந்த அல்லாஹ் அந்த மனிதன் சரியான முறையில விளங்கிக்கணும். அவன் யார் என்று. இங்க உள்ள கவர்மெண்டுடைய பயம் எங்களுக்கு இருக்குது, போலீஸ்காரன் பயம் எங்களுக்கு இருக்குது, கேமரா பார்த்து கொண்டு இருக்கிற பயம் எங்களுக்கு இருக்குது. எப்ப ஒன்றோட மகத்துவம் வல்லமா சக்தி விளங்குதோ அந்த நேரத்துல எங்களுக்கு தெரியாமலே நாங்க வழிபடுறதுக்கு ஆரம்பிப்போம். ஆனா கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, கவலைக்குரிய விஷயம் என்ன? எங்களைய படைத்தவனை நாங்க சரியான முறையில விளங்க. அந்த ரப்புல் ஆலமீன் எவ்வளவு குதிரத்துள்ளவன். நாங்க பொதுவாக நினைக்கிறது அல்லாஹ்வுடைய சக்தி என்று சொன்னா அல்லாஹ் படைப்பான் என்றது மட்டும்தான் தெரியும். ஆனா இல்ல கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்க சில நேரத்துக்கு நினைப்போம் இது சுத்தி இது நடக்குது, இது சுத்தி இது நடக்குது. ஆனா ரப்ப பொறுத்த வகையில அவனுக்கு எது இருந்தோ இல்லையோ அவன் ஒரு விஷயத்தை நாடினான் என்று அவன் செஞ்சே தீருவான். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், إذ نادى ربه نداء خفيا إذ نادى ربه نداء خفيا. அந்த ஜக்கரியாவை நீங்க பார்க்கலையா? அந்த ஜக்கரியா யாருக்குமே தெரியாம மறைவான அமைப்புல தனியா எனக்கிட்ட துவா கேட்டார் என்றெல்லாம். என்ன துவா கேட்டார்? قال ربي إني وهن العظم مني واشتعل الرأس شيبا. யா அல்லாஹ், என்னுடைய எலும்புகள் எல்லாமே பலகீனமாகிட்டு யா அல்லாஹ். யார் எந்த உடம்புல சக்தி இல்லாம பேசிட்டு ரப்பே. யார் எந்த முடியே பழுத்துட்டு யா அல்லாஹ். கிதாப் எழுதுறாங்க 76 79 வருடங்கள் தாண்டி இருந்த ஒரு வயசாளிதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஆனா என்ன இல்ல, புள்ள இல்ல. ஆனா அல்லாஹ் கிட்ட ஆதரவு வைக்கிறாங்க. அல்லாஹ் நிச்சயமா சக்தி உள்ளவன் என்ற யக்கீன் இருக்குது. தன்னுடைய பலகீனத்தை சொல்றாங்க, யா அல்லாஹ் நானோ வயசாளி ரப்பே. அது மட்டுமல்ல, என்ற மனைவி ஒரு மலடி பெண்ணாக இருக்கிறார், ஒரு பெரன் உமன், மத இஸ்திரியா, புள்ள பெற்ற ஏழா. டாக்டர் கிட்ட போனா டாக்டர் சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த ஜென்மத்திலும் புள்ள கிடைக்காது. அந்த லெவல்ல தான் என் வைஃப் இருக்கிறார். என்னைய பொறுத்த வகையில பிசிக்கலி நான் ரொம்ப வயசாலியா இருக்கிறேன். ஆனாலும் யா அல்லாஹ் ஃபஹப்லி மின் லதுன்க வலியா. யா அல்லாஹ் ஓண்ட பொறுத்துல இருந்து மில்ல துன்கன்னு சொன்னா எங்களையால ஒன்றும் செய்யலா, ஓண்ட பொறுத்துல இருந்து ஒரு பொருளைய தாண்டே கேட்டான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்க இந்த நிலைமையில இருந்தா துவாவே கேட்க மாட்டோம். ஏண்டா தெரியும் நானும் வயசாளி, வைஃபும் ஒரு மலடி, எங்க புள்ள கிடைக்க போகும். ஆனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
அல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க, ரப்புல் ஆலமீன் கபூல் செஞ்சிட்டான். அல்லாஹ் சொல்றான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. ஜக்கரியா, நாம் உங்களுக்கு நன்மாராயம் சொல்றோம், உங்களுக்கு ஒரு ஆம்பளை புள்ள கிடைக்க போது, அவருடைய பேரை நாங்க வச்சிட்டோம் யஹ்யா என்று அல்லாஹ் சொல்றோம். இப்ப ஆச்சரியப்படுறாங்க, அண்ணா யகூனு லீ குலாமுன், யார் எனக்கு எப்படி புள்ள கிடைக்கும் யா அல்லாஹ், வம்ராஅதி ஆகிரா, என்ற மனைவி மலடியா இருக்கிறாங்க யா அல்லாஹ். அது மட்டுமல்ல, லகத் பலகது மினல் கிபரி இத்தியா, யார் என்ற வயசுல நான் தீர்த்து எக்ஸ்ட்ரீம் அடைஞ்சிட்டேன் யா அல்லாஹ், பிசிக்கலி என்னால் ஒன்றும் செய்யலாம், இப்படி குடுகுடு கிழவனாக இருக்கிறான், என்ற மனைவியும் மலடியா இருக்கிறா, புள்ள எப்படி கிடைக்கும் யா அல்லாஹ். துவா கேட்டார். ஆனா இவரே இப்ப ஆச்சரியப்படுறார். அல்லாஹ் சொல்றான், ஜக்கரியா, இல்லாம இருந்தே உங்களைய நாங்க உண்டாக்கினோம், இருக்கிறவங்களுக்கு புள்ள கிடைக்கிறது எங்களுக்கு பெரிய வேலையா, என்ன அடையாளம் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், ஜக்கரியா 3 நாளைக்கு நீங்க யாரோட பேசவானும், யாரு சரி பேச வந்தாலும் நீங்க சைக்கிளையால சொல்லுங்க, 3 நாள் நீங்க ஜிக்ர் செஞ்சு கொண்டேறீங்க, 3 நாட்களுக்குள்ள உங்களோட மனைவியோட உடம்புக்குள்ள நாங்க புள்ளே உண்டாக்குறோம் என்பதாக அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இவ்வளவு குதிரத்துள்ள வந்தான் அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எங்கட புத்திக்கு அப்பாற்பட்ட அமைப்புல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்சானுக்கு உதவி செய்யறதுக்கு அல்லாஹ் தயாரா இருக்கிறார். அல்லாஹ் பாக்குறது என்ன, உங்களோட பொறுத்தால நீங்க என்ன செய்ய தயார் என்று அல்லாஹ் பாக்குறார். நீங்க எவ்வளவு உங்களோட கமிட்மெண்ட் இருக்கிறதோ அவ்வளவுக்கு நாங்க செய்யறோம். சில நேரத்துக்கு உங்களோட புத்திக்கே படாது, இப்படிமா உதவி கிடைக்கும் என்று. இல்ல, நீங்க எங்ககிட்ட கேட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு உதவி செய்ய தயார் என்பதா அல்லாஹ் தான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அவன் தான் நுசத்திபுல் அஸ்பாப், எல்லாம் அஸ்பாப்களை உண்டாக்குறவன் அவன் தான். அவன் குதிரத்துக்கு ஏழான்ற ஒன்றுமே இல்ல, அவன் நாடினதை செய்வதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நீண்ட வயிற்றுக்குள் இருக்கிறாங்க, யாருக்குமே உதவி செய்யலாம். குர்ஆன் அல்லாஹ் எப்படி சொல்றான், வனாதா ஃபில்-ظுலுமாத், அந்த இருள்ல இருந்து கொண்டு அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க துஆ கேக்குறாங்க. ظுலுமாத் பல இருள்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இரவுடைய நேரத்துல கடலுக்குள்ள, கடல் தண்ணிக்குள்ளே இருட்டாதான் இருக்கும், அதுவும் மீண்ட வயிற்றுக்குள்ள எத்தனை இருள்கள் இருக்குது. அங்கிருந்து தனியா யாரும் எனக்கு உதவி செய்யலாதான். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் கிட்ட இஸ்திக்ஃபார் செஞ்சு துஆ கேக்குறாங்க, ரப்புல் ஆலமீன் உதவி செஞ்சானா இல்லையா? எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ரப்பு பாக்குறது என்ன, அடியான் எவ்வளவு தீனோடு எனக்கிட்ட நெருங்குறதுக்கு வருவானோ அந்த நேரத்துல நான் உதவி செய்யறதுக்கு தயார். சுஃபியான் இப்னு ஹசன் அல்லது ஹசன் இப்னு சுஃபியான், 2ல் 1. இந்த பெரியார், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, என்ன ஒரு பிரயாணத்துல இருக்கிறாங்க இல்ம படிக்கிறதுக்காக வேண்டி. அவங்க ஒரு டீம் ஒன்று இருக்குது. அந்த டீம் எப்படி, யாருக்கிட்ட நாங்க உதவி தேட மாட்டோம், அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் உதவி தேடுவோம் என்ற கன்செப்ட்ல இவங்க இல்ம படிச்சு கொண்டே போறாங்க. ஒரு கட்டம் வந்துட்டு சரியான பெரிய வறுமை உண்டாங்க, பெரிய ஒரு வறுமை. இந்த நேரத்தில் இவங்களுக்கு சாப்பாடு அடிக்கிறதுக்கும் ஒன்றுமே வாக்கு இல்லை, எல்லாமே மஷூரா பண்றாங்க, என்ன செய்வோம். முடிவு என்ன, நாங்க இதே நிலைமையில மவுத்தாகிட்டோம் என்றா சூசைட் என்ற கேட்டகரியில வைத்துடுவோம். எனவே நாங்க எங்களோட நிலைமையை சொல்லி மக்கள் கிட்ட பணம் கேட்போம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த நேரத்துல இவங்க சீட்டு போட்டாங்க. சீட்டு வருவது ஹசன் இப்னு சுஃபியானுடைய பேர். இவருடைய பேர்ல சீட்டு வந்த உடனே இப்ப யாருக்கிட்ட சரி கேட்கறதுக்கு முடிவு என்ன, யாருக்கிட்ட சரி கேட்கணும். இந்த நேரத்தில் இவர் எழும்புறாரு, போறாரு, உள்ளம் சொல்லுது, அடைய ரப்பு கிட்ட கேட்காம மக்கள் கிட்ட எப்படி கேட்கறது, என்ன செய்யறாரு, அப்படியே திரும்பி வந்து மஸ்ஜித்ல உட்கார்ந்து முழு நாளும் தொழுறார். முழு நாளும் தொடர்ந்து அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறாங்க. திடீரென்று என்ன நடக்குது, அந்த மஸ்ஜிதுக்குள்ள ஒருத்தர் வந்து ஹசன் இப்னு சுஃபியான் யாருன்னு கேட்கிறார். இவர் சலாம் கொடுத்துட்டு சொன்னார், நான் தான் ஹசன் இப்னு சுஃபியான். அப்படியே ஒரு பேக் கொண்டு பணம் கையில கொடுத்துட்டு சொன்னாங்க, இது எங்க அரச மாளிகையில இருந்து வருவது, அரசர் உங்களுக்கு இந்த பணத்தை தர சொன்னாருங்க. இவர் கேட்கிறாரு, சரி அரசர் என்ன கையில என்ன பேரை சொல்லி கொடுக்கிறாரு, என்ன நடந்திருக்குதுன்னு கேட்டான்.
அந்த நேரத்துல வந்தவர் செக்ரட்டரி சொல்றாரு, இரவுல தூங்கி கொண்டிருந்த அரசன் காலையில் எழுப்பிட்டாரு. எழுப்பிட்டு உங்களோட பேரை சொல்லி நீங்க இடத்த சொல்லி இந்த பணத்தை உங்களோட கையில கொடுக்க சொன்னாரு. நாளைக்கு பெரிய ஏற்பாட்டோட அரசர் வாரார் உங்களுக்கு உதவி செய்யுது. இதுங்க என்ன நடந்தது சொல்றாங்க. அரசர் இரவுல தூங்கி கொண்டிருக்கிற நேரத்துல அவருக்கு கனவுல காட்டப்பட்டுச்சு ஒரு சூரத் ஒன்று வந்து ஹசனி. Thank you for listening. Don't forget to subscribe.